இன்னைக்கு எபிசோட் 4ல நம்ம பார்க்க போற விஷயம் ரொம்ப சிம்பிளா இருந்தாலும் இதுதான் காஸ்கோவை ராட்சச மிஷனா மாத்தின ஒரு விஷயம். எபிசோட் 1 to 3ல நம்ம சைக்காலஜி பத்தி பேசணும். ஆனா கையில காசு வாயில தோசைன்னு சொல்ற மாதிரி ப்ராடக்ட ஃபேக்டரியில இருந்து உங்க கையில கொண்டு வந்து சேர்க்கிற வரைக்கும் காஸ்கோவோட சப்ளை செயின் மிஷின் எப்படி வேலை செய்யுது அப்படின்னு தான் பார்க்க போறோம். காஸ்கோக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைம் போனா உங்களுக்கு எப்படி தெரியும்? ஏதோ பெரிய பெரிய ரேக்ல பெரிய பெரிய பாக்ஸ்ல எல்லாம் பொருள் அடுக்கி வச்சிருக்காங்க. என்னடா பார்த்தா இது ஒரு குடோன் மாதிரி இருக்கு அப்படின்னு தான் உங்களுக்கு ஒரு ஃபீல் வரும். ஆனால் ரியல் கொஸ்டின் என்னன்னா, இந்த சிம்பிள் லுக்கிங் ஷாப்பு எப்படி குளோபல் லெவலில் சக்ஸஸ் ஆச்சு? அதுக்கு பதில் வந்து பார்த்தீங்கன்னா காஸ்கோவோட ஃப்ரண்ட் சைடில் இல்லை, பேக் எண்டில் இருக்க சிஸ்டமில் தான் இருக்கு. சாய்ஸை குறைக்கிறது தான் பவர் அப்படின்னு காஸ்கோ நம்புறாங்க. வால்மார்ட் மாதிரி பெரிய ஸ்டோரில் வந்து பார்த்தீங்கன்னா 1,00,000க்கு மேலே பொருள் வந்து கடைக்குள்ளே வச்சிருப்பாங்க. அதுவே காஸ்கோவில் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 4,000த்துக்குள்ள தான் பொருட்கள் வச்சிருப்பாங்க. ஏன் இவ்வளவு கம்மியா வச்சிருக்காங்க? இந்த சிம்பிள் லாஜிக்கை பத்தி தான் பார்க்க போறோம். நீங்க ஒரு கடை வச்சிருக்கீங்க. ஒரு சப்ளையர் கிட்ட போய் ரைஸ் கேக்குறீங்க. அந்த ரைஸ்ல 50 பிராண்ட் கேக்குறீங்க. அப்படி கேட்டீங்கன்னா உங்களோட நெகோசியேஷன் பவர் வந்து வீக்கா இருக்கும். அதுவே நீங்க சப்ளையர் கிட்ட எனக்கு அதிகபட்சமே 2 பிராண்ட் தான் வேணும், அந்த 2 பிராண்ட்லயும் ஹை பல்க் ஆர்டர் வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த சப்ளையர் கிட்ட நம்மளால பெட்டர் பிரைஸ் வந்து அடிச்சு வாங்க முடியும். லிமிடெட் சாய்ஸா இருக்கப்போ நம்மளால நெகோசியேஷன்ல ஸ்ட்ராங் கண்ட்ரோல் வைக்க முடியும். காஸ்கோல செல்ஃப் ஸ்பேஸ் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப வேல்யூபிள்ங்க. ஒரு பிராண்ட் உள்ள வர்றதுக்கு அவ்வளோ போட்டி போடுவாங்க. அது மட்டும் இல்லாம ஒரு பிராண்ட் உள்ள வரணும்னா அவங்களுக்கு ஏகப்பட்ட ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கு. காஸ்கோ எந்த பிராண்ட் கிட்டையும் அவங்க செல்ஃப்ல பொருள் வைக்கிறதுக்கு காசு கேட்க மாட்டாங்க. அதுக்கு பதிலா அவங்க கேட்கறது ஒரு பெஸ்ட் பிரைஸ் கொடுங்க, ஒரு நல்ல குவாலிட்டி கொடுங்க அப்படின்றது மட்டும்தான். இந்த இடத்துல காஸ்கோ எந்த பிராண்டையும் போய் சேஸ் பண்ணாது. பிராண்ட் தான் கையில காசை வச்சுக்கிட்டு காஸ்கோவை சேஸ் பண்ணுவாங்க. இதுதான் பவர் டிஃபரன்ஸ். காஸ்கோல ப்ராடக்ட் வந்து பாத்தீங்கன்னா ஃபாஸ்டா மூவ் ஆகும். பல்க் பேக்கேஜிங்கால மக்கள் அதிகமா வாங்குறாங்க. அதனால ஒரு ஸ்டாக் வந்து வேர் ஹவுஸ்ல ரொம்ப லாங் டைமா இருக்காது, சீக்கிரமா சேல் ஆயிரும். ஏன் இது முக்கியம் தெரியுமா? ஒரு பொருள் குடவுன்ல தங்கி இருந்தா அதை மெயின்டைன் பண்றதுக்கு நிறைய செலவாகும். அதுவே ஃபாஸ்டா சேல் ஆச்சுன்னா நம்ம அந்த பொருள் மேல போட்ட காசு திரும்ப நம்ம கைக்கு ஃபாஸ்டா வந்துடும். நம்மளால மறுபடியும் ஸ்மூத்தா இன்னொரு ஆர்டர் பண்ண முடியும். இது ஒரு நான் ஸ்டாப் சைக்கிள் மாதிரி போய்கிட்டே இருக்கும். காஸ்கோவோட இன்வென்ட்ரி டர்ன் ஓவர் ஸ்பீடு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஃபாஸ்டா இருக்கும். இப்போ காஸ்கோ பத்தின ஒரு மெயின் டாபிக் வருவோம். காஸ்கோ அவங்க பிரைவேட் லேபிளா கிரிக்லாண்ட் சிக்னேச்சர் வச்சிருக்காங்க. இது வெறும் லேபிள் கிடையாது, காஸ்கோவோட பிரம்மாஸ்திரா மாதிரி. இந்த கிரிக்லாண்ட் சிக்னேச்சர் பொறுத்த வரைக்கும் இதுல நிறைய சீக்ரெட் இருக்குங்க. அதுல ஃபர்ஸ்ட் சீக்ரெட் இருக்குங்க. அது என்னன்னா சேம் ஃபேக்டரி டிஃபரண்ட் லேபிள். இப்போ நம்பர் 1 பிராண்டான ஒரு காஃபி கம்பெனி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த காஃபி எந்த ஃபேக்டரியில தயாரிக்கிறாங்களோ அதே கம்பெனில தான் கிரிக்லாண்டோட காஃபி ப்ராடக்ட்டும் தயாரிப்பாங்க. ஃபேமஸ் பேட்டரி கம்பெனி கிட்ட இருந்து தான் கிரிக்லாண்டும் பேட்டரி வாங்குவாங்க. குவாலிட்டியில எந்த ஒரு டிஃபரன்ஸும் இருக்காது. அதே சமயத்துல பாத்தீங்கன்னா இவங்க அந்த ப்ராடக்ட்டுக்கு ஒரு டிவி ஆட் ரன் பண்ண மாட்டாங்க, ஒரு செலிபிரிட்டியை கூப்பிட்டு அதை நடிக்க வைக்க மாட்டாங்க. இந்த ஒரு ரீசனால பாத்தீங்கன்னா அவங்களுடைய ஓன் லேபிளான கிரிக்லாண்ட் சிக்னேச்சரை வந்து கம்மி பிரைஸுக்கு பெட்டர் குவாலிட்டியில தர முடியுதுங்க. ரெண்டாவது சீக்ரெட் வந்து பாத்தீங்கன்னா நெகோசியேஷன் வெப்பன். ஒரு பெரிய பிராண்டு அந்த ப்ராடக்டோட பிரைஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணா காஸ்கோ என்ன பண்ணுவாங்க தெரியுமா? அந்த பிராண்டை செல்ஃப்ல இருந்து குறைச்சிட்டு கிரிக்லாண்டோட ப்ராடக்ட்டை கொஞ்சம் முன்னாடி தள்ளுவாங்க. இதனால இவங்க பிராண்டுக்கு சொல்ற ஒரே ஒரு மெசேஜ் என்னன்னா, பிரைஸ் வந்து ஃபேரா இல்லைன்னா நம்ம கிட்ட ஆல்டர்னேட்டிவா வேற ப்ராடக்ட் இருக்கு. இப்போ மூணாவது சீக்ரெட் வந்து பாத்தீங்கன்னா ட்ரஸ்ட், நம்பிக்கை. மக்கள் கிரிக்லாண்ட் பிராண்டை யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணி இப்போ அது ஒரு பிரீமியம் பிராண்டா பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த ட்ரஸ்ட்டை பில்ட் பண்ணதான் காஸ்கோ எப்பயும் ஒரு ப்ராடக்ட்டுக்கு அதிகபட்சம் 14-15% தான் லாபம் பார்ப்பாங்க. ஷார்ட் டேர்ம் ப்ராஃபிட்டோட காஸ்கோவுக்கு லாங் டேர்ம் ட்ரஸ்ட் தான் ரொம்ப முக்கியம். காஸ்கோவுக்கு ஒரு ப்ராடக்ட் ஃபேக்டரியில இருந்து வந்தா அது குடோன்ல வச்சு அன்பேக் பண்ணி அதை செல்ஃப்ல அடுக்க மாட்டாங்க. டைரக்டா அதை உட்டன் பேலட்ஸ் மேல ஃபேக்டரியில இருந்து எப்படி வருதோ அதே மாதிரி காஸ்கோக்குள்ள அடுக்கி வச்சிருவாங்க. இதனால வந்து பாத்தீங்கன்னா லேபர் காஸ்ட் வந்து அவங்களுக்கு கம்மியாகுது. ஏன்னா ஒரு பொருளை பிரிச்சு செல்ஃப்ல அடுக்க தேவையில்ல, ஃபேக்டரியில இருந்து எப்படி வருதோ அதே மாதிரி அதே உட்டன் பேலட்ல அப்படியே மேல மேல அடுக்கி வச்சிருவாங்க. அதே மாதிரி ட்ரக்ல ஒரு பொருள் வருதுன்னா அதை அப்படியே எடுத்துட்டு வந்து வேர்ஹவுஸோட ஃப்ளோருக்கு அனுப்புறாங்க. இதனால அவங்களுக்கு ஸ்டோரேஜோட காஸ்டும் கம்மியாகுது. சோ இது எல்லாமே கனெக்ட் ஆகி உங்க ஃபைனல் பில் அமௌண்ட்ல கம்மியாகுது. சோ இது எல்லாத்தையும் நம்ம கனெக்ட் பண்ணி பார்த்தோம்னா லிமிடெட் சாய்ஸ், பொருளை
குறைக்கிறாங்க, சப்ளையரை மிரட்டி காசையும் கம்மி பண்றாங்க. ஸ்மார்ட் ஸ்டோரேஜ், செல்ஃப்ல எடுக்கிற வேலையை குறைச்சிட்டு லேபர் காஸ்ட்டை கம்மி பண்றாங்க. கிரிக்லாண்ட், சொந்த பிராண்டை வளர்த்து குவாலிட்டி இன்க்ரீஸ் பண்ணி ரேட்டை குறைக்கிறாங்க. ஃபாஸ்ட் கேஷ், பொருள் உள்ள வருது, பொருள் விற்குது, காசு ரொட்டேட் ஆயிட்டே இருக்கு. காஸ்கோ வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபிளாஷி ரீட்டைல் ஸ்டோர் கிடையாது, அது ஒரு கண்ட்ரோல்டு சிஸ்டம். அந்த கடைக்குள்ள எந்த ஒரு குழப்பமும் கிடையாது, டிசிப்ளின் மட்டும்தான் இருக்கு. இதுதாங்க எபிசோட் 4. நெக்ஸ்ட் எபிசோட்ல கிரைசிஸ் டைம்ல, கொரோனா டைம்ல இந்த சிஸ்டம் உடையாம எப்படி சர்வே ஆச்சு அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக், ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.